Welcome to Live in CA Fansha channel. இன்னைக்கு January 20th ஓட current affairs தான் பார்க்க போறோம். Before getting into that, do subscribe our channel in all format. 32 episodes ஓட banking awareness video courses available now with free ebook and MCQs. Our app is available now in Play Store. 1 year subscription is available now with 50% offer using the code success499. So first news is 2025 ஓட first Mann Ki Baat by Prime Minister Narendra Modi நடந்து முடிஞ்சிருக்கு. கீ ஹைலைட்ஸ் என்ன, யூஸ்வலாக வந்து ஒரு மந்தோட லாஸ்ட் சண்டே தான் வந்து நடக்கும். பட் இந்த மந்த் வந்து 20th ஜானே நடந்துச்சு. ஸோ அதில் என்ன ஹைலைட்டிங் பாயிண்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்கன்ற மாதிரி கேட்டிருக்காங்க, விச் இஸ் கமமரேட்டிங் ஆஃப் 75th ரிபப்ளிக் டே. ஸோ இதை பற்றி தான் வந்து ஹைலைட் பண்ணி பேசியிருந்தாங்க. ஆக்சுவலாக செலிப்ரேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் டாக்கிங் அச்சீவ்மெண்ட்ஸை பற்றியும் பேசியிருந்தாங்க, ஸ்டார்ட் அப் இனிஷியேட்டிவ் பற்றியும் பேசியிருந்தாங்க. வெர்ஜின் கோகோனட் ஆயில் GI டேக் அந்தமான் அண்ட் நிக்கோபாரில் வாங்கியிருக்காங்க. ஸோ அதையும் வந்து பேசியிருந்தாங்க. எக்ஸப்ட் திஸ் டைகர் ரிசர்வ் பற்றி மட்டும் இப்போ தான் பேசலை. பட் ஹியர் ஆப்ஷன் பி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மன் கி பாத் ஆஃப் 2025 அதில் வந்து 75th ரிபப்ளிக் டே, நேஷ்னல் ஓட்டர்ஸ் டே, இதை பற்றிலாம் வந்து பேசியிருந்தாங்க பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. மன் கி பாத் இஸ் அ மந்த்லி ரேடியோ ப்ரோக்ராம் வேர் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அட்ரஸஸ் த பீப்புள் ஆஃப் இந்தியா. என்ன மாதிரியான டாக்ஸ் இருக்கும் மோஸ்ட்லி அப்படின்னா, வேரியஸ் இஷ்யூஸ் இன் இந்தியா அண்ட் எப்படி கவர்னன்ஸ் இருக்குது, நம்மளோட ட்ரெடிஷன்ஸ் என்னென்ன அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம், அதை பற்றிலாம் பேசுவாங்க. ஸோ இந்த மன் கி பாத்தில் 75th ரிபப்ளிக் டே, இந்தியாவோட கான்ஸ்டியூஷன் அடாப்ட் பண்ணி 75 years ஆச்சு, அதை பற்றி கும்பமேளா பற்றி பேசியிருந்தாங்க. ஆல்சோ ஸ்டார்ட் அப் இந்தியா இனிஷியேட்டிவ் 2016 ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரீசெண்டாக கூட நம்ம அதை பற்றி டீட்டெயில்டாக பார்த்தோம். ஸோ அதை பற்றியும், அப்புறம் ஹாத்தி பந்து அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் விச் வில் பி அப்சர்வ்ட் இன் அசாம். ஸோ அதை பற்றியும் பேசியிருந்தாங்க, விச் இஸ் ஹியூமன் அனிமல் கான்ஃப்ளிக்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக ஒரு ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணியிருந்தாங்க அசாமில். ஸோ அதை பற்றி தான். ஸோ திஸ் இஸ் த ஜஸ்ட் இந்த நியூஸ்லேருந்து என்ன நம்ம இம்பார்ட்டண்ட்டாக ஞாபகம் வச்சுக்கணுன்னா, ஃபர்ஸ்ட் மன் கி பாத் ஆஃப் 2025 வந்து நடந்திருக்கு. யூஸ்வலாக லாஸ்ட் சண்டே ஆஃப் த மந்த் நடக்கும். பட் Jan 20th இந்த தடவை வந்து ஏர் பண்ணிட்டாங்க. ஹாத்தி பந்து ப்ரோக்ராமை பற்றி விச் இஸ் இன் அசாமில் பண்ணியிருக்காங்க. வெர்ஜின் கோகோனட் ஆயில் அந்தமான் அண்ட் நிக்கோபாரில் GI டேக் வந்து வாங்கியிருக்கு. ஸோ அதை பற்றியும், ஆல்சோ நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட கான்ட்ரிபியூஷன், அதை வந்து பராக்ரம் திவாஸ் அப்படின்னு January 23rd வந்து நம்ம அப்சர்வ் பண்ண போகிறோம். ஸோ அதை பற்றியும் ஹி ஆல்சோ ஸ்போக். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். கோகோ வேர்ல்ட் கப் 2025. ஸோ நம்ம ரீசெண்டாக தான் பார்த்தோம். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் எவர் கோகோவுக்கு ஒரு வேர்ல்டு கப் அப்படின்னு ஒன்று நடக்குது. அதுவும் இந்தியாவில் நடக்குது. கோகோ இஸ் ப்ரிவலண்ட் இன் இந்தியா. ஸோ நிறைய கண்ட்ரீஸ்லாம் வராங்க, இந்தியாவில் தான் அதை பண்ண போகிறோம்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் எடிஷன்லேயே போத் மென் அண்ட் விமென் டைட்டில்ஸை வந்து எந்த கண்ட்ரி வின் பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் இந்தியா. ரன்னர் வந்து 2 மென்ஸ் அண்ட் விமென்ஸ் டைட்டிலில் நேபாள் தான் வந்து ரன்னராக இருந்திருக்காங்க. ஸோ இந்தியாவில் நடந்துச்சு. எங்கே நடந்துச்சு? இந்திரா காந்தி அரீனா, நியூ டெல்லியில் தான் நடந்துச்சு ஃப்ரம் 13th to 19th January 2025. கோகோ குளோபல் ஸ்டேஜில் நம்ம ப்ரிவலண்ட்டாக காட்டணுன்றதுக்காக நிறைய விஷயங்கள் நம்ம வந்து இப்போ பண்ணிகிட்ருக்கோம். ஆல்சோ இந்த வேர்ல்டு கப்பில் ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட் ஃபார் கோகோனா அது இந்த வருஷம் தான். 23 countries பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க ஃப்ரம் 6 continents. ஸோ கோகோ பற்றி மற்ற விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதில் வந்து வேர்ட்ஸ் ப்ரிவலண்ட், ஏன்னா இப்போ நிறைய வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ சேசிங், டிஃபெண்டிங் அண்ட் டேகிங் ஆப்போனன்ட்ஸ் பற்றிலாம் கேட்டிருந்தாங்க அப்படின்னா, தட் இஸ் வேர்ட்ஸ் யூஸ்ட் வந்து கோகோ ரிலேட்டட். ஆல்சோ கோகோ வந்து 9 ஆக்டிவ் பிளேயர்ஸ் இருப்பாங்க, 3 சப்ஸ்டியூட்ஸ் வந்து இருப்பாங்க. அண்ட் 1936 பெர்லின் ஒலிம்பிக்கில் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி. ஸோ கோகோ வந்து வேர்ல்ட் ஸ்டேஜில் இதுக்கு முன்னாடி இருந்திருக்கு. பட் நவ் 2036 ஒலிம்பிக் நடக்கிறது நம்ம இந்தியாவில் நடக்கணுன்றதுக்காக ஹோஸ்டிங் ரைட்ஸ் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் இஃப் நம்ம கிடச்சிச்சு அப்படின்னா we will try to demonstrate again கோகோ. ஸோ அப்போ பார்க்கலாம். ஆல்சோ இதில் என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா, இந்தியா போத் மென் அண்ட் விமென்ஸ் டைட்டில்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. நேபாள் தான் 2 மென்ஸ் அண்ட் விமென்ஸ் 2 சைட்லேயுமே வந்து ரன்னர் அப் நேபாள் தான். 23 countries, 20 ஃப்ரம் மென்ஸ் டீம், 19 ஃப்ரம் விமென்ஸ் டீம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ சல்மான் கான் அண்ட் டைகர் ஷெரஃப் இவங்க 2 பேர் தான் வந்து பிராண்ட் அம்பாசடர்ஸ். ஸோ ஒரு நியூஸில் வந்து சல்மான் கான் மட்டும்தான் நம்ம பார்த்துருந்தோம். பட் அதுக்கப்புறம் டைகர் ஷெரஃபையும் வந்து இன்க்ளூட் பண்ணாங்க. ஆல்சோ கனடா அண்ட் பாகிஸ்தான் இது 2 பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. இதில் கனடாவில் மென்ஸ் ஒன்லி டீம் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணுறதா இருந்துச்சு. பட் டியூ டு த டென்ஷன்ஸ் பிட்வீன் கனடா அண்ட் இந்தியா அது அவங்க வந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க. அண்ட் பாகிஸ்தானுக்கு வந்து நம்ம கொடுக்கல, விசாஸ் அப்ரூவ் பண்ணல. ஸோ அதனால் இது 2 வந்து தே டென்ட் பார்ட்டிசிபேட்.
நெக்ஸ்ட் இஸ் ஹூ won மென்ஸ் சிங்கிள் டைட்டில் அட் இந்தியா ஓப்பன் 2025. ஸோ இந்தியா ஓப்பன்றது வந்து வி ஆர் டூயிங் திஸ் ஃப்ரம் சின்ஸ் வெரி லாங் இயர். ஸோ அதில் வந்து 2 மென்ஸ் டைட்டில் யார் வின் பண்ணான்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் விக்டர் ஆக்சல்சன். ஸோ விமென்ஸில் வந்து ஆன்சே யோங், சவுத் கொரியாவை சேர்ந்தவங்க. ஸோ அவங்க 2 பேரும் தான் வந்து மென்ஸ் அண்ட் விமென்ஸ் செப்பரேட் டைட்டில்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இது சீரீஸ் என்னென்னா சூப்பர் 750 சீரீஸ். பேட்மிண்டன் வேர்ல்டு ஃபெடரேஷனோட வேர்ல்டு டூர் இந்தியாவில் நடந்திருக்கு. ஸோ மென்ஸ் அண்ட் விமென் டைட்டில் யார் வின் பண்ணான்னு பார்த்தோம். மென்னில் வந்து விக்டர் ஆக்சன், ஹீ இஸ் அன் 2 டைம் வேர்ல்டு சாம்பியன். ஆல்சோ இந்த இந்தியன் ஓப்பனையே வந்து 3 தடவை வின் பண்ணியிருக்காரு, 2017, 19 and 2025. ஆன்சியாங் வந்து சவுத் கொரியா பிளேயர். தேட்ஸ் த திங் ஹியர். ஸோ இதெல்லாம் வந்து வின்னர்ஸ் லிஸ்ட். மென்ஸ் சிங்கிள், விமென்ஸ் சிங்கிள், மென்ஸ் டபுள், விமென்ஸ் டபுள், மிக்ஸ்டு டபுள்ஸ் எல்லாத்தையுமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் டேக் அ லுக் அட் இட். ஸோ இந்த பர்டிகுலர் இந்தியா ஓப்பன் வந்து 1973லேருந்து நம்ம கண்ட்ரியில் நடந்துகிட்ருக்கு. பேட்மிண்டன் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா தான் இதை கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த வருஷம் 22nd எடிஷன் சூப்பர் 750 சீரீஸ். ஸோ இதில் வந்து இந்த வருஷத்தை வந்து வி கால் இட் அஸ் யோனெக்ஸ் சன்ரைஸ் இந்தியன் ஓப்பன் 2025 பிகாஸ் ஆஃப் த ஸ்பான்சர்ஷிப் ரீசன்ஸ்க்காக. ஸோ நெக்ஸ்ட் இஸ் விச் டீம் ஒன் விஜய் ஹசார் ட்ராஃபி 24-25 ஃபைனல் அப்படின்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் கர்நாடகா தான் இந்த வருஷம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ கர்நாடகா ஒன் திஸ் இன் கொட்டம்பி ஸ்டேடியம் இன் வடோதரா. 5th டைம் இந்த ஒரு வின் வந்து நடந்திருக்கு ஃபார் கர்நாடகா ஸ்டேட். இது வந்து ஒரு டொமஸ்டிக் 1-day கிரிக்கெட் மேட்ச் விச் இஸ் ஆர்கனைஸ்டு பை BCCI. விஜய் ஹசாரே அப்படின்ற ஒரு லெஜண்ட் கிரிக்கெட்டரோட நேமை தான் இந்த ஒரு பர்டிகுலர் சீரீஸ்க்கு வந்து நேம் வச்சுருப்பாங்க. தென் ரவிச்சந்திர சர்மான் அவர் தான் வந்து செகண்ட் லிஸ்ட் ஏ பிளேயர். ஸோ 101 ரன்ஸ் எடுத்து ஃபைனலில் வின் பண்ணியிருப்பார். ஸோ விதர்பா இஸ் த ரன்னர் அப் ஆஃப் திஸ் சீரீஸ். இது மோஸ்ட்லி இந்த ஒரு பர்டிகுலர் விஜய் ஹசாரே ட்ராஃபி வந்து 32nd எடிஷன் இப்போது இந்த வருஷம் நடந்தது. கருண் நாயர் ஆஃப் விதர்பா டீமை சேர்ந்தவர் தான் வந்து பிளேயர் ஆஃப் த சீரீஸ். 779 ரன்ஸ் எடுத்து ஹீ வாஸ் அனௌன்ஸ்ட் அஸ் த பிளேயர் ஆஃப் த சீரீஸ். ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஹூஸ் த ரிச்சஸ்ட் மேன் ஆஃப் இந்தியா 2025 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க, விச் இஸ் ஆப்வியஸாக முகேஷ் அம்பானி. ஃபார்ப்ஸ் இந்தியா பில்லியனியர் லிஸ்ட் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் ரிச்சஸ்ட் மேன் இன் இந்தியா வந்து முகேஷ் அம்பானி. அண்ட் அவரோட இந்த லிஸ்ட்டு வந்து எப்படி ரெடி பண்ணுறாங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் அண்ட் பிஸ்னஸ் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் டாப் இந்தியன் பில்லியனியர்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு லிஸ்ட் வில் பி கிரியேட்டட். முகேஷ் அம்பானி ஃபஸ்ட் பிளேஸில் இருக்காரு அப்படின்னா அவரோட வர்த் என்ன அப்படின்னா $95.4 billion 2025. அண்ட் செகண்ட் இஸ் கௌதம் அதானி $62.3 billion. அண்ட் தேர்ட் பிளேஸில் ஷிவ் நாடார் $42.1 billion, HCLோட ஃபவுண்டர். ஸோ இதுதான் அந்த டாப் 10 லிஸ்ட். ஸோ டிமார்ட்டோட ஃபவுண்டர் இஸ் இன் 10th place. ஸோ திஸ் இஸ் த லிஸ்ட். அந்த லிஸ்ட்டை வந்து யூ கேன் டேக் அ லுக் அட் இட். நெக்ஸ்ட் இஸ் வேர்ல்டோட ஜிடிபி பெர் கேபிட்டா அதை பேஸ் பண்ணி ரிச்சஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு லிஸ்ட் பண்ணியிருக்காங்க 2025. எந்த கண்ட்ரி இஸ் த ரிச்சஸ்ட் ஒன் அப்படின்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் லக்சம்பர்க். ஸோ இந்த ஒரு குளோபல் ரேங்கிங் இஸ் பேஸ்ட் ஆன் ஜிடிபியோட பர்ச்சேசிங் பவர் பேரிட்டியோட ஈக்குவேட் பண்ணி தான் பெர் கேபிட்டா வந்து கேல்குலேட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா பெர் கேபிட்டா இன் த சென்ஸ் ஒரு மொத்தம் நம்மளோட கண்ட்ரியில் இருக்க ஜிடிபியோட டிவைடட் பை டோட்டல் பாப்புலேஷன். ஸோ அதை பண்ணும்போது ஒரு பர்சனோட சேல்ரி ஃபார் சேல்ரி பேஸ் பண்ணி ஒரு கேல்குலேஷன் வந்து we can get. ஸோ அதை தான் வந்து இங்கே பேஸ் பண்ணி பண்ணியிருப்பாங்க. பட் ஒரு கண்ட்ரிலேயும் அவங்கவுங்க கரன்சி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆல்சோ அதனுடைய ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டாலருக்கும் ருபீஸ்க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்களா, 87 rupees டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அது எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இந்த ஒரு லிஸ்ட் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டாப் 10 ரிச்சஸ்ட் கண்ட்ரிஸை குளோபலி லிஸ்ட் பண்ணோம் அப்படின்னா லக்சம்பர்க் தான் வந்து ஃபஸ்ட் பொசிஷனில் இருக்குது. வெல்தியஸ்ட் கண்ட்ரி in the world அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ gross domestic product at purchasing power parity per capita தான் இதை கனெக்ட் பண்ணியிருக்காங்க, which is an economic metric. கண்ட்ரியோட ஆவரேஜ் இன்கம் பெர் பர்சனை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது தான் இந்த பர்ச்சேசிங் பவரையோ கூட அட்ஜஸ்ட் பண்ணுறது தான் இந்த ஒரு பர்டிகுலர் திங். லக்சம்பர்க் தான் வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்கதா கொடுத்துருக்காங்க. செகண்ட் இஸ் சிங்கப்பூர். தேர்ட் வந்து மக்காவோ வந்து சைனாவில் இருக்க ஒரு ஸ்பெஷல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஜியன்னு சொல்லுவாங்க. ஸோ அது சைனாவில் இருக்குது. ஸோ தட்
is in third position because of tourism and gamingக்காக it is in third position. So top 10 countriesல US வந்து third placeல இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. So this is the thing. நெக்ஸ்ட் இஸ் ஆர்பிஐ வந்து 20 நியூ பிரான்ச்சஸ் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு பேங்க்குக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் ஹெச்எஸ்பிசி இந்தியா. ஹெச்எஸ்பிசிக்கு இந்த ஒரு அப்ரூவல் வந்து ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ் அண்ட் வெல்த் மார்க்கெட்டை டேப் பண்ணணும், க்ரோ பண்ணணுன்றதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களோட டார்கெட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. தட் ஹெச்எஸ்பிசி வந்து 2023 தான் தே ஸ்டார்டட் வேரியஸ் ஹை நெட் ஒர்த் இண்டிவிஜுவல்ஸ் எல்லாத்தையும் வந்து அவங்களோட பேங்க்குள்ளே கொண்டு வரதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ எல்என்டி இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் அக்விசிஷன் வந்து 2022 நடந்துச்சு. அதன் மூலியமாக நிறையா கஸ்டமர் பேஸ் வந்து ஹெச்எஸ்பிசிக்கு கிடச்சிச்சு. ஸோ 50% க்ரோத் இன் அல்ட்ரா வெல்த் கிளைண்ட்ஸ் பை 2028 வந்து இருக்கணுன்ற மாதிரி டார்கெட் வச்சு தே ஆர் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால தான் இந்த 20 நியூ பிரான்ச்சஸ்மே வந்து தே ஆர் பிளானிங். டோட்டலாக 46 பிரான்ச்சஸ் வந்து இருக்க போது ஹெச்எஸ்பிசிக்கு இந்தியாவில். ஸோ 2 இனிஷியேட்டிவ்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, குளோபல் ப்ரைவேட் பேங்கிங் அப்படின்னு ஒன்று 2023 லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் 2022 எல்என்டி இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட்டை வந்து அக்வயர் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இஸ் த திங். நெக்ஸ்ட் இஸ் சிஐஐ. ஸோ அவங்க வந்து ஜிடிபி ப்ரொஜெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபார் திஸ் ஃபினான்ஷியல் இயர். அது எவ்வளோனா 7%. ஸோ 7% இருக்கும் அப்படின்னு வந்து கான்ஃபெடரேஷன் நோ, சிஐஏயோட 7% க்ரோத் இருக்கும் ஃபார் திஸ் ஃபினான்ஷியல் இயர், விச் ஆல்சோ அலைன்ஸ் வித் ஆர்பிஐயும் அதே தான் சொல்லியிருக்காங்க, 7% இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ப்ரைவேட் செக்டார் பார்ட்டிசிபேஷன் இன்க்ரீஸ் ஆகும். 70% ஆஃப் த ஃபர்ம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பிளானிங் பண்ணிகிட்டு இருக்காங்க, நியூ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி. அவங்க ஒரு சர்வே மாதிரி எடுத்து தான் இந்த ஒரு பர்டிகுலர் இண்டெக்ஸை க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த சர்வேல என்ன மாதிரியான ஆன்சர்ஸ் வந்திருக்கோ அதை பொறுத்து தான் அவங்க ஃபைண்டிங்ஸும் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. பாசிட்டிவ் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரெண்ட் இருக்கான். 97% ஆஃப் த ஃபர்ம்ஸ் வந்து ஒர்க் ஃபோர்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான மைண்ட் செட்டில் இருக்காங்க அப்படின்ற அந்த சர்வேல தெரிஞ்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. சிஐயோட ஃபுல் ஃபார்ம் வந்து கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி. ஸோ தேட்ஸ் த திங். சிஐ 7% ஜிடிபி க்ரோத் இந்த ஃபினான்ஷியல் இயரில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இஸ் பங்கஜ் மிஸ்ரா. அவரோட புக்கு வந்து த வேர்ல்ட் ஆஃப்டர் காசா அப்படின்ற ஒரு புக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. இதில் என்ன சென்ட்ரல் தீம்னு கேட்டிருக்காங்க, ஆப்வியஸாக நம்மளுக்கே தெரியும் தான், ரிஃப்ளெக்ஷன் ஆன் காசாஸ் கான்ஃப்ளிக்ட் அண்ட் குளோபல் மாரல் டிகே. இதை வந்து ஜொகர்நாட் புக்ஸ் அப்படின்றவங்க தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்வியஸாக இந்த புக்கில் என்ன இருக்குன்னு நம்மளுக்கு பேர்லேயே தெரியுது. ஹிஸ்டாரிக்கல் அண்ட் மாரல் கிரிட்டிக் ஆஃப் காசா கான்ஃப்ளிக்ட். ஹியூமன் ரைட்ஸோட எரோஷன் நடந்திருக்கு, மாரலிட்டி, பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி எதுவுமே இல்லை, ஹிஸ்டாரிக்கல் மேனிப்புலேஷன் தான் நடக்குது. ஒரு அதை பற்றியெல்லாம் ஹீ ஸ்போக் இன் திஸ் புக். ஸோ நம்மளுக்கு தேவையானதெல்லாம் பங்கஜ் மிஸ்ராவோட த வேர்ல்ட் ஆஃப்டர் காசா அப்படின்ற புக்கை ரிலீஸ் பண்ணது ஆர் பப்ளிஷ் பண்ணது யாருன்னா ஜொகர்நட் புக்ஸ். ஸோ யாரை வந்து சேர்பர்சன் ஆஃப் பிரைம் மினிஸ்டரோட மியூசியம் அண்ட் லைப்ரரி அப்படின்றதுக்கு ரீஅப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க இன் 2025னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் ரிபேந்திர மிஸ்ரா. So Nipendra Mishra has been reappointed as chairperson of Prime Ministerோட மியூசியம் அண்ட் லைப்ரரி. அதில் வந்து ஸ்மிருதி இரானியும் வந்து அண்ட் ஷேகர் கபூர் இவங்க 2 பேரும் புதுசாக அந்த கவுன்சில் பிஎம் மியூசியம் கவுன்சிலில் வந்து புதுசாக ஆட் ஆகிருக்காங்க. ஸோ ரீகான்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க இன் Jan 2025. ஸோ டைவர்ஸ் எக்ஸ்பர்டைஸ் இருக்கவங்க தான் இந்த ஒரு பிஎம்எம்எல் கவுன்சிலில் வந்து கொண்டு வருவாங்க. பொலிட்டிக்கல், கல்ச்சர் அண்ட் எக்கனாமிக்ஸ் அண்ட் டிஃபென்ஸ் ரிலேட்டடாக இந்த ஒரு பர்டிகுலர் மியூசியம் இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி நேரு மெமோரியல் மியூசியம் அண்ட் லைப்ரரி அப்படின்னு இருந்துச்சு. இதை 2023 பேர் மாற்றினாங்க பிரைம் மினிஸ்டர் மியூசியம் அண்ட் லைப்ரரி பிஎம்எம்எல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவரோட அப்பாயின்மெண்ட், இந்த ஒரு ரீஅப்பாயின்மெண்ட் ஆஸ் அ சேர்பர்சனாக இவருக்கு 5-year டேர்ம் வந்து அப்பாயின்மெண்ட் இருக்கும். இதுக்கு முன்னாடி அவர் வந்து பிரின்சிபல் செக்ரட்டரியாக இருந்தார் டு பிரைம் மினிஸ்டர். இந்த நியூ மெம்பர்ஸோட லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்மிருதி இரானி, ஷேகர் கபூர், ராஜீவ் குமார், ஷையத் அட்டா ஹசீனைன், வாசுதேவ் காமத் இவங்களெல்லாம் வந்து புதுசாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க இன் திஸ் கவுன்சில். ஸோ இப்போது இந்த கவுன்சிலோட இந்த புது அப்பாயின்மெண்ட் மூலயமா அந்த கவுன்சில் மெம்பர்ஸோட கவுண்ட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 29 34 மெம்பர்ஸாக இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. ஸோ தேட்ஸ் த திங் ஹியர். நெக்ஸ்ட் கேட்ஸ் கேம்பிரிட்ஜ் இம்பேக்ட் 2025 அப்படின்னு ஒரு அவார்ட். அதில் குவாண்டம் சயின்ஸுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணவங்களுக்கான ஒரு அவார்ட் கொடுக்குறது தான் இந்த ஒரு பர்டிகுலர் அவார்டு. இதை யார் வின் பண்ணா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ப்ரொஃபஸர்
உஸ்பசின் சின்ஹா. ஸோ அவங்களுக்கு தான் இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. கேம்பிரிட்ஜ் யூகேல தான் இந்த ஒரு அவார்டு அனௌன்ஸ்மெண்ட் நடந்திருக்கு. குவாண்டம் சயின்ஸ், கம்யூனிகேஷன், கம்ப்யூட்டேஷன் அண்ட் ஆப்டிக்ஸ்லலாம் வந்து அவங்களோட கான்ட்ரிபியூஷன் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான அவார்டு தான் இந்த ஒரு அவார்டு. ஸோ இந்த அவார்டை வந்து பில் அண்ட் மெலிண்டா கேட்ஸ் ஃபவுண்டேஷன் தான் வந்து பேக் பண்ணுறாங்க. இவங்க ஒர்க் பண்ணுற இடமுமே வந்து QIC லேப் அட் ராமன் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டில் ஹெட்டாக அவங்க இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு தான் இந்த அவார்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. தென் ஓப்பன் குவாண்டம் இன்ஸ்டிடியூட் CERN 2024 இனிஷியேட்டிவாக கொண்டு வந்தது தான் இந்த ஒரு பர்டிகுலர் திங். ஸோ இவங்களுக்கு ப்ரொஃபஸர் உஸ்பசின் சின்ஹாக்கு கேட்ஸ் கேம்பிரிட்ஜ் இம்பேக்ட் ப்ரைஸ் 2025 வின் பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் த திங் ஹியர். நெக்ஸ்ட் இஸ் Prime Minister's Award for Excellence in Public Administration 2024. அதுக்குரிய ப்ரைஸ் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க, which is 20 lakh. ஸோ வெப் போர்ட்டலும் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் அவார்டுக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க, which was launched by Department of Administrative Reforms and Public Grievances. ஸோ 3 கேட்டகரிஸில் இந்த ஒரு அவார்டை வந்து கொடுக்க போகிறாங்க ஃபார் சிவில் சர்வன்ட்ஸ். மொத்தம் 16 அவார்ட்ஸ் இருக்க போது. இன்னோவேஷன், குட் கவர்னன்ஸ் அண்ட் லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி அதை என்கரேஜ் பண்ணுற விதமாக தான் இந்த ஒரு அவார்டு வந்து இருக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. கேட்டகரி 1 அதில் வந்து 5 அவார்ட்ஸ், கேட்டகரி 2ல் 5 அவார்ட்ஸ் அண்ட் கேட்டகரி 3ல் 6 அவார்ட்ஸ் வந்து கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ 1ல் வந்து என்னென்னா ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் இருக்கணும், 11 ப்ரியாரிட்டி செக்டார் ப்ரோக்ராம் எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ண போகிறாங்க. அண்ட் கேட்டகரி 2ல் ஆஸ்பிரண்ட் பிளாக்ஸ் அதை பற்றி சொல்லியிருக்காங்க, which is aspirational blocks-னா என்னென்னா which was launched in January 2023. 500 blocks வந்து இப்போதைக்கு இருக்குது in 329 villages. 5 தீம்ஸில் வந்து இந்த ஒரு பிளாக்கை வந்து ஒரு பிளாக் அவங்க சூஸ் பண்ணணும் அப்படின்னா 5 தீமில் வந்து பேஸ் பண்ணி சூஸ் பண்ணுவாங்க. ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன், எஜுகேஷன், அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைடு சர்வீசஸ், பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் சோஷியல் டெவலப்மெண்ட். இதுதான் அந்த 5 தீம்ஸ். ஆல்சோ 40 இண்டிகேட்டர்ஸ் வந்து இதில் இருக்குது, விச் இஸ் அ மெஷர். இது வந்து ஒரு மெஷராக ஃபார்ம் ஆகும். அந்த மெஷர்ஸ் பேஸ் பண்ணி தான் ஒரு ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்டை வந்து ஆஸ்பிரேஷனல் பிளாக்கை வந்து க்ரியேட் பண்ணுவாங்க, விச் வாஸ் லான்ச்டு பை PM நரேந்திர மோடி. ஆஸ்பிரேஷனல் பிளாக்குக்கும் ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் வந்து 112 டிஸ்ட்ரிக்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 5 தீமில் லாஸ்ட் 2 தீம்ஸில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த டிஃப்ரென்ஸ் எல்லாம் ஆல்சோ அலைடு சர்வீசஸ்னு இருக்காது, ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து certain differences between aspirational block and aspirational district. So aspirational block program பேஸ் பண்ணி 5 அவார்ட்ஸ் வந்து கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க to boost initiatives in aspirational districts also. Then எவாலுவேஷன் ப்ராசஸ் வந்து ஃபஸ்ட்டு ஷார்ட் லிஸ்டிங் பை ஸ்க்ரீனிங் கமிட்டி வந்து 2 ஸ்டேஜில் நடக்கும். அதுக்கப்புறம் எக்ஸ்பர்ட் கமிட்டி வந்து அதை எவாலுவேட் பண்ணி எம்பவர் கமிட்டி ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து ஃபைனலாக ப்ரைம் மினிஸ்டருக்கு அப்ரூவலுக்காக போகும். இந்த அவார்டில் வந்து என்னென்னலாம் அடங்கும் அப்படின்னா 20 lakh ப்ரைஸ் வந்து அமௌண்ட் இருக்குது, ஸ்க்ரால் அண்ட் ட்ராஃபி இருக்கும். இந்த 20 lakh ப்ரைஸ் அமௌண்ட்டை வந்து தே கான்ட் யூஸ் ஃபார் தேர் ஓன் திங்ஸ். அந்த ப்ராஜெக்ட்ஸ் என்ன டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்காக அந்த ஒரு சிவில் சர்வெண்ட் வாங்குறாங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே எந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ்க்கு வேணும்னாலும் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ரிசோர்ஸஸ் கேப் ஏதாவது இருந்துச்சு பப்ளிக் வெல்ஃபேரில் அப்படின்னா அதுக்கும் தே கேன் யூஸ். ஸோ பீரியட் கன்சிடரேஷன் ஃபார் திஸ் அவார்ட் வந்து 1st April 2022 31st December 2024 வரையும் கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ தட் மொத்தம் 16 அவார்ட்ஸ் கொடுக்க போகிறாங்க. 20 lakh ப்ரைஸ் அமௌண்ட். அதுக்கான வெப் போர்ட்டலும் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த ஸ்டெப் அண்ட் பீரியட் கன்சிடரேஷனும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இஸ் இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் வெர்ஜின் கோகனட் ஆயில் அந்தமான் அண்ட் நிக்கோபாரில் என்ன வாங்கியிருக்கு அப்படின்னா GI டேக். ஸோ அந்த GI டேக்கை வந்து மன் கி பாத்தில் 118th மன் கி பாத்தில் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. ஸோ வெர்ஜின் கோகனட் ஆயில் ஃப்ரம் நிக்கோபார் டிஸ்ட்ரிக்ட் ஹை குவாலிட்டி அண்ட் குளோபல் ரெகக்னிஷன் ப்ராடக்டாக வந்து இது கிடச்சிருக்கு. ஆல்சோ செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் அதனுடைய விமன் எம்பவர்மெண்ட்டுக்கும் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் GI டேக் உதவுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த வெர்ஜின் கோகனட் ஆயில் அப்படின்னா என்னென்னா எந்த ஒரு கெமிக்கல் அண்ட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாமல் ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ் மூலயமா ஆயிலை கோகனட் கிட்ட இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற ஒரு மெத்தட் தான் வந்து வெர்ஜின் கோகனட் ஆயில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தேட்ஸ் த திங் ஹியர். நெக்ஸ்ட் இஸ்
இது நம்ம உத்தரகாண்டோட ஜியோ தெர்மல் எனர்ஜி டெவலப்மெண்ட் இன் 2025 வந்து பண்ணுறதுக்காக எந்த கண்ட்ரியோட பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் ஐஸ்லேண்ட். ஸோ ஐஸ்லேண்டும் உத்தரகாண்டும் ஜியோ தெர்மல் எனர்ஜிக்கு பார்ட்னர்ஷிப் மேக் பண்ணியிருக்காங்க டு அச்சீவ் கார்பன் நியூட்ரலிட்டி பை 2070. சஸ்டைனபிள் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷனும் வந்து ஜியோ தெர்மல் எனர்ஜி மூலியமாக we can get. ஸோ பர்டிகுலராக ஐஸ்லேண்டை சேர்ந்த வெர்கிஸ் கன்சல்டிங் இன்ஜினியர்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனியோட தான் இந்த ஒரு டைப் ஆர் MOU வந்து உத்தரகாண்ட் கவர்மெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. 40 சைட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி உத்தரகாண்டில் GSI ஓட சேர்ந்து அந்த வாடியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹிமாலயன் ஜியாலஜி இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் அந்த 40 சைட்ஸ் ஃபார் ஜியோ தெர்மல் சைட்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ண போகிறாங்க. இந்த வெர்கிஸ் கன்சல்டிங் இன்ஜினியர்ஸ் தான் அந்த டெக்னாலஜி ரிலேட்டட் ஹெல்ப் வந்து பண்ண போகிறாங்க. இதுக்கான அப்ரூவல் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி அண்ட் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் எல்லாருமே வந்து அப்ரூவல்ஸ் கொடுத்துட்டாங்க. ஃபண்ட்ஸு ஐஸ்லேண்ட் கொடுக்கும், ஆல்சோ டெக்னிக்கல் வயபிலிட்டியும் வந்து அவங்களே கொடுத்துருவாங்க. வி ஆர் ஹேவிங் த சைட்ஸ் மட்டும்தான் வி ஆர் ஹேவிங் இன் உத்தரகாண்ட். யூனிஃபார்ம் சிவில் கோட் இதை வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு இம்ப்ளிமெண்ட் யார் அப்படின்னா ஆப்வியஸாக உத்தரகாண்ட் தான். ஸோ அந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகிறாங்க, திஸ் எக்ஸ்ட்ரீம் ஆல்சோ தே ஆர் டூயிங். என்னதுன்னா இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் வந்து ஜான்வரி 2025 ஆரம்பிக்கும்னு ஏற்கனவே டிசம்பர்லேயே நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த பர்டிகுலர் நியூஸ் ஏன் திரும்ப வருதுன்னா ட்ரையல் ரன் தான் இந்த ஜான்வரியில் இருக்குது அப்படின்ற மாதிரியான நியூஸஸ் அவங்க கொடுத்துருக்காங்க, அதனால தான். ஸோ வாட் இஸ் UCCனா யூனிஃபைடு லா ஃபார் ஆல் கம்யூனிட்டிஸ் irrespective ஆஃப் ஜெண்டர், மேரேஜ்லேருந்து டிவோர்ஸ்லேருந்து இன்ஹெரிட்டன்ஸ், லிவ் இன் ரிலேஷன்ஷிப் எதுவாக இருந்தாலும் எந்த ரிலீஜியனாக இருந்தாலும் ஒரே ரூல்ஸ் தான் ஃபார் எவ்ரி ஒன். ஏன்னா ஒரு ரிலீஜியன்லேயுமே எவ்ரி திங் லைக் ஸ்டார்டிங் ஃப்ரம் மேரேஜ், டிவோர்ஸ் எதில் இருந்தாலும் இன்ஹெரிட்டன்ஸ் வரையும் எல்லாத்துலேயுமே வந்து டிஃப்ரெண்ட் ரிச்சுவல்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாத்தையும் ஒரே இது மாதிரி கொண்டு வந்து ஒரு ரூல்ஸ் தான் ஃபார் எனி ஒன் அண்ட் எவ்ரி ஒன். இதன் மூலிமா விமனோட ஈக்குவாலிட்டி வந்து என்ஹான்ஸ் ஆகும். ஸோ அவங்களோட இன்ஹெரிட்டன்ஸ் ரைட்ஸ், பேன்ஸ் ஆன் பாலிகாமி, அப்புறம் ரைட்ஸ் டு அடாப்ஷன், டிவர்ஸ் இதெல்லாம் வந்து கீ ஃபீச்சர்ஸ். விமன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தா திஸ் இஸ் குட், பட் India as a diverse country, we shouldn't tap on these kind of religious things. ஸோ அது வந்து கன்சர்னிங்காக இருக்கும் சர்டன் பீப்புளுக்கு. 21 ஜான்வரி 2025 ப்ரிப்பரேட்ரி எக்ஸசைஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த நியூஸ் வந்து நம்மளுக்கு வந்திருக்கு, விச் இஸ் மாக் ட்ரில் பண்ண போகிறாங்க. ஸோ தட்ஸ் த திங் ஹியர். PLI ஸ்கீம் ஃபார் ஒயிட் குட்ஸை வந்து 3rd ரவுண்டில் செலக்ட் பண்ணி எத்தனை கம்பெனிஸை செலக்ட் பண்ணி கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் 24 கம்பெனிஸ். ஸோ அந்த 24 கம்பெனிஸ் ஆஃப் ஒயிட் குட்ஸ் சச் அஸ் AC அண்ட் LED லைட்ஸோட காம்பனன்ட்ஸ் மேக் பண்ணுற கம்பெனிஸை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க PLI ஸ்கீம் கீழே. இதை அனௌன்ஸ் பண்ணது யார்? DPIIT, விச் இஸ் டிபார்ட்மெண்ட் ஃபார் ப்ரமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட். ஸோ நம்ம டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங்கை பூஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் ஸ்கீம் வந்து நம்ம கொண்டு வந்தோம். மேனுஃபேக்சரிங் செக்டாரில் நம்மளோட கண்ட்ரி நல்லபடியாக க்ரோ ஆனால் மட்டும்தான் தட் வில் இன்க்ரீஸ் எக்ஸ்போர்ட் அண்ட் நம்மளோட ட்ரேட் டெஃபிசிட் வந்து கம்மியாகும், ஃபிஸ்கல் டெஃபிசிட்டும் கம்மியாகும். ஆல்சோ நம்மளோட ருப்பி டெப்ரிஷியேஷன் இதெல்லாம் வந்து சரியாகும் அப்படின்ற நிறைய பாசிபிலிட்டிஸோட நிறைய விஷயங்களுக்காக தான் நம்ம இந்த PLI ஸ்கீமை கொண்டு வந்தோம். காம்பனன்ட்ஸ் ஃபார் ஏர் கண்டிஷ்னர் அண்ட் LED லைட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுற மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனிஸ்க்கு PLI வந்து கொடுக்குறோம். தட் இஸ் ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க கவர்மெண்ட். 10,478 crore இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சோஃபார் இந்த ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணி சோஃபார் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கவர்மெண்ட் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மூலயமா ப்ரொடக்ஷன் எவ்வளோ வர்த்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க குட்ஸ் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க, விச் இஸ் 1,72,663 crores. ஸோ இந்த ஸ்கீம் வந்து 2021 லான்ச் பண்ணது. அன்டில் ஃபினான்ஷியல் இயர் 29 வரையும் இந்த ஒரு ஸ்கீம் இருக்குன்றது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. டொமஸ்டிக் வேல்யூ அடிஷன் இன் திஸ் செக்டாரை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஃப்ரம் 15 to 20%லேருந்து 75 to 80% வந்து இந்த காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஒயிட் குட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆல்சோ திஸ் ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் ஸ்கீம் வந்து 2021 லான்ச் பண்ணது. ஸோ திஸ் இஸ் த திங். லான்ச் பண்ணும்போது 6,238 crores
அவுட்லேயோட லான்ச் பண்ணாங்க. இன்சென்டிவ் ஃபார் திஸ் கம்பெனிஸ்லாம் எவ்வளோ கொடுப்பாங்கன்னா 4% to 6% கொடுப்பாங்க பேஸ்ட் ஆன் த இன்க்ரிமெண்டல் சேல். ஸோ அவங்களோட சேல் அந்த டேக்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி ஒரு இன்க்ரிமெண்ட் ஆர் இன்சென்டிவ் கொடுப்பாங்க. அந்த ஓவர் பேஸ் இயர் தான் கொடுப்பாங்க. த பேஸ் இயர் இஸ் ஃபினான்ஷியல் இயர் 20 which is FY 2019 to 20. இந்த இயரில் என்ன மாதிரியான ரேட்ஸ் இருந்துச்சோ அதை பேஸாக வச்சு தான் வந்து அந்த இன்சென்டிவ் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ காமன் ப்ராடக்ட்ஸ் என்னென்னன்றதை வந்து இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ யூ கேன் டேக் அ லுக் அட் இட். ஸோ இதில் டேக்அவே என்னென்னா 24 கம்பெனிஸை வந்து தேர்ட் ரவுண்ட் ஆஃப் PLI ஸ்கீம் ஃபார் ஒயிட் குட்ஸில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ 18 நியூ கம்பெனிஸ்க்கு அண்ட் 6 எக்ஸிஸ்டிங் கம்பெனிஸையும் ஜாயின் பண்ணி மொத்தம் 24 கம்பெனிஸ். ஆன் த ஹோல் 3,516 crore வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கமிட்மெண்ட் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட். ஸோஃபார் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏசி காம்பனன்ட்ஸ்க்கு தனியாக LED காம்பனன்ட்ஸ்க்கு தனியாக எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோன்றதை செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. கெஸ்டேஷன் பீரியட் வந்து இருக்குது. விச் இஸ் கெஸ்டேஷன் பீரியட்னா என்னென்னா வேர் வாஸ் தேட் கெஸ்டேஷன் பீரியட்னா அந்த ஒரு பர்டிகுலர் கம்பெனி அது செட்டப் பண்ணுறதுக்கு ஒரு பர்டிகுலர் டைம் எடுத்துக்கும் இல்லையா ஆப்ரேஷன். அதாவது அந்த ஒரு கம்பெனி ஃபுல்லாக தே ஹாவ் டு மேனுஃபேக்சர் ஆட்களை வந்து ஃபார் அந்த எம்ப்ளாயீஸ் எல்லாத்தையுமே வந்து தே ஹாவ் டு ரெக்ரூட் பண்ணி அதுக்கப்புறம் தே ஹாவ் டு ஸ்டார்ட் தேர் மேனுஃபேக்சரிங். ஸோ அதுக்கு டைம் எடுக்கும்ல, அதுக்கு கொடுக்குற பீரியட் தான் வந்து கெஸ்டேஷன் பீரியட். அது வந்து ஃபினான்ஷியல் இயர் 21 to 23 வரையும் கொடுத்துருக்காங்க ஃபார் தீஸ் கைண்ட் ஆஃப் ஒயிட் குட்ஸ். ஸோ அதையும் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ தேட்ஸ் இட். Next, this is a new initiative by Ministry of Information Technology. ஸோ என்டிட்டி லாக்கர், நம்மளுக்கு வந்து டிஜிலாக்கர் அப்படின்றது என்ன, ஒரு இண்டிவிஜுவல் பர்சனோட இம்பார்ட்டண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து இதில் சேவ் பண்ணிக்கலாம். 10th 12th மார்க் ஷீட்லேருந்து பர்த் சர்டிஃபிகேட்லேருந்து நம்மளோட டிரைவிங் லைசன்ஸ் வரையும் எல்லாத்தையுமே we can save it in டிஜிலாக்கர். அந்த மாதிரி தான் இந்த என்டிட்டி லாக்கர் ஃபார் பிஸ்னஸ் பர்பஸஸ்க்காக. ஒரு பிஸ்னஸோட ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்லேருந்து அவங்களோட GST பே பண்ணாங்கன்னா அதனுடைய GST இன்வாய்ஸ் எவ்வளோ, அவங்களோட மொத்த ப்ராஃபிட்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஒரு டாக்குமெண்ட்ஸை சேவ் பண்ணுறதுக்கான ஒரு என்டிட்டி லாக்கர் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனுடைய ப்ரைமரி பர்பஸ் என்னன்னு அவங்களே கேட்டிருக்காங்க. தட் இஸ் திஸ் இஸ் த திங் டு ஸ்ட்ரீம்லைன் பிஸ்னஸ் டாக்குமெண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் வெரிஃபிகேஷன். So which is developed by National E-Governance Division of Ministry of Electronics and Information Technology Ministry. ஸோ இதன் மூலயமா மேனேஜ் பண்ண முடியும், ஷேர் அண்ட் வெரிஃபையிங் பிஸ்னஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பண்ண முடியும். ஒரு பிஸ்னஸ்க்கும் 10 GB வந்து என்கிரிப்டட் க்ளவுட் ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருவாங்க. அதன் மூலயமா தே கேன் ஸ்டோர் தேர் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் லீகலாக அந்த சிக்னேச்சர் முதற்கொண்டு எல்லாமே வந்து வேலிடாக இருக்கும். சீம்லெஸ் இன்டகிரேஷன் வித் கவர்மெண்ட் பிளாட்ஃபார்ம். என்னென்ன பிளாட்ஃபார்ம் ஓட இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ், GSTN அண்ட் Directorate General of Foreign Trade. இது எல்லாத்தையுமே வந்து இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு பர்டிகுலர் என்டிட்டி ட்ராக்கருக்குள்ளே, லாக்கருக்குள்ளே. வெண்டர் வெரிஃபிகேஷன், GST ரெஜிஸ்ட்ரேஷன், ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தாலும் எல்லாமே வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஆப்லேயே வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராசஸிங் டைம் இதன் மூலயமா ரெடியூஸ் ஆகும். ஸோ தட் இதில் உள்ள டாக்குமெண்ட்ஸை தே கேன் கிவ் அண்ட் கெட் த லோன்ஸ் ஈஸிலி. MSME மாதிரியான செக்டாரில் உள்ள பீப்புள். கார்ப்பரேட் ஆனுவல் ஃபைலிங்கும் வந்து ஈஸியாக இனிமேல் நடக்கும். FSSAIயோட கம்ப்ளைண்ட்ஸும் வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணும். அவங்களும் வந்து சர்டன் டார்கெட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ வாட் இஸ் த நியூ டேக்அவேனா மெய்டி வந்து என்டிட்டி லாக்கர் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க. 10 GB என்கிரிப்டட் க்ளவுட் ஸ்டோரேஜ் பிஸ்னஸோட டாக்குமெண்ட் மேனேஜ்மெண்ட்காக கொடுக்க போகிறாங்க. தீஸ் ஆர் த இன்டகிரேஷன் தே டன் இன் திஸ் பர்டிகுலர் பிளாட்ஃபார்ம். That's it for today. That's it for today. Thank you for listening and all the best for your exams and thank you.